Hi students, welcome to Ananya Tuition. First lesson நம்ம example 1.1ல இருக்க ஒரு சம் பார்க்க போகிறோம். If A ஒரு செட் கொடுத்துட்டாங்க, B கொடுத்துட்டாங்க, 3 கொஸ்டின் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், find A cross B and B cross A. Second one, is A cross B is equal to B cross A. இது ரெண்டு ஈக்குவலா? அப்படி இல்லைன்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Third one, show that number of A cross B is equal to number of B cross A is equal to number of A into number of B. அப்படி நம்மகிட்ட 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா A cross B and B cross A நம்ம ரெண்டையுமே செய்யணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம்? A cross B செய்யணும்னா ஃபஸ்ட்டு A செட்டு, அடுத்து B செட்டு. நம்ம கொஸ்டினில் A செட் கொடுத்துருக்காங்க, B செட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு A செட்டை எடுத்துக்கிட்டோம். A செட்டில் 3 எலமெண்ட் இருக்குது, 1, 3, 5 அதை எழுதிக்கிட்டோம். அடுத்ததான் B செட். B செட்டில் 2, 3 2 எலமெண்ட் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா A cross B. ஸோ A cross B is equal to A set 1, 3, 5 cross B set 2, 3. இப்போ இதை நம்ம கிராஸ் பண்ணி எழுதணும், ஒவ்வொரு ஸ்டெப்பாக எழுதணும். என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு இதில் 1 இருக்குது, 1 அதில் இருக்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் 2. ஸோ 1, 2 ரெண்டையும் எழுதணும். அடுத்து இந்த 1ஓட அடுத்த இருக்க 3யை சேர்க்கணும். அப்போ 1, 3. அடுத்தது ரெண்டாவது என்ன இருக்குது? 3 இருக்குது. ஸோ 3, 2. அடுத்து அந்த 3யோட அடுத்தது இருக்க 3யை சேர்க்கணும். 3, 3. அடுத்து மூணாவதாக 5 இருக்குது. ஸோ 5, 2. 5, 2. அடுத்து 5, 3. செட் ப்ராக்கெட் போட்டாச்சு. அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். A cross B. செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா B cross A. B cross A. இப்போ B cross A கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு B செட்டு தான் எழுதணும், செகண்டு தான் A செட் எழுதணும். நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த ஆர்டர் படி தான் நம்ம செட் எழுதணும். இப்போ இங்கே A cross Bக்கு ஃபஸ்ட்டு A செட் எழுதணும், அடுத்து B செட் எழுதணும். இப்போ இங்கே B cross Aக்கு ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்க B செட்டை தான் எழுதணும். கொடுத்துருக்க B செட் என்ன கொடுத்துருக்காங்க? 2, 3 கிராஸ். அடுத்து A செட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதணும். 1, 3, 5. இப்போ இதை ரெண்டே கிராஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டில் இருக்க நம்பர் எடுத்துக்கிறோம் 2. ஸோ 2ஓட அடுத்து ஒன்றுனா மேட்ச் பண்ணும்போது 2, 1. 2, 1. அடுத்து 2, 3. அடுத்து 2, 5. அடுத்து ரெண்டாவது நம்பர் என்ன இருக்குது? 3. 3, 1. 3, 3. அடுத்து 3, 5. செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஃபைண்ட் A cross B and B cross A. இந்த ரெண்டுக்கும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது 5 மார்க்கில் கேட்டு இந்த ஒரு இது நம்ம செய்யும்போதே நமக்கு இதுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. இது நம்ம பார்த்து வேல்யூவை மட்டும் கரெக்டாக எழுதணும், அவ்வளோதான் இதில் வேலை. இப்போ செகண்ட் ஒன் பார்க்க போகிறோம். செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இஸ் A cross B is equal to B cross A. ரெண்டு ஈக்குவலாக? இல்லைன்னா அதுக்கு என்ன ரீசன் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ரெண்டு ஈக்குவல் இல்லை. செகண்ட் கொஸ்டின், A cross B is not equal to B cross A. இது ரெண்டு ஈக்குவல் கிடையாது. எப்படின்னா A cross Bயில் வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2ன்னு வந்திருக்கு. இதே நமக்கு B cross Aயில் பார்த்தீங்கன்னா 2, 1 மாறி வந்திருக்கு ஆர்டர். ஸோ இது ரெண்டு நமக்கு வந்து ஈக்குவலாக இல்லை. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தா இங்கே 1, 3 வந்திருக்கு. இங்கே என்ன வந்திருக்கு? 3, 1 ஆர்டர் மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டுமே நாட் ஈக்குவல். இங்கே வந்து இப்போ A cross Bயில் வந்து 1, 2 வந்த இடத்துல இஸ் நாட் ஈக்குவல். இதில் என்ன வந்திருக்கு? 2, 1 சொல்லி வந்திருக்கு. அதனால் இது நாட் ஈக்குவல்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்து தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஷோ தட். என்ன ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க? நம்பர் ஆஃப் A cross B. நம்பர் ஆஃப்னா N ஆஃப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, இல்லை நம்பர் ஆஃப் N ஆஃப் A cross B is equal to N of B cross A is equal to N of A cross N of B into N of Bன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் இருக்க நம்பர் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு இதில் இருக்க நம்பர் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண வர ஆன்சர் 3மே ஈக்குவல்னு சொல்லி நம்மளால ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷோ தட். ஸோ இப்போ நம்ம முதல்ல எடுத்துக்கிறோம் A cross B எடுத்துக்கப்புறம் நம்ம A cross B கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கொஸ்டினில். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? முன்னாடி N ஆஃப், அதாவது நம்பர் ஆஃப்னா என்ன அர்த்தம்? அந்த A cross Bயில் எத்தனை எலமெண்ட், எவ்வளோ எண்ணிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணி எழுதணும். இப்போ A cross B கண்டுபிடிச்ச ஆன்சர் இந்த இருக்குது.
அதுக்குள்ளே எத்தனை எலமெண்ட் இருக்குது? 1 2 3 4 5 6. அப்போ நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி எவ்வளவு அப்படின்னா 6. ஸோ நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு 6. நம்பர் ஆஃப்னா என்ன அர்த்தம்னா அந்த ஏ கிராஸ் பிக்குள்ளே எத்தனை எலமெண்ட் இருக்குன்றதை நம்ம கவுண்ட் பண்ணி எழுதணும். ஸோ நமக்கு எத்தனை இருக்குது? 6 இருக்குது. செகண்ட் ஒன்று என்னது? பி கிராஸ் ஏ. ஸோ நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏல எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். 1 2 3 4 5 6. அதுவும் 6 தான் இருக்குது. ஸோ அப்போ அது ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு நம்பர் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு நம்பர் ஆஃப் பி. நம்பர் ஆஃப் ஏ எத்தனைன்னு நமக்கு முதல் தெரியணும். நம்பர் ஆஃப் பி எத்தனைன்றது நமக்கு தெரியணும். நம்பர் ஆஃப் ஏனா என்ன அர்த்தம்? ஏ செட்டில் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் ஏனா ஏ செட்டில் எத்தனை உறுப்புகள் இருக்குது? அப்போ ஏ செட்டு இந்த இருக்குது. ஏ செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 1 2 3. இப்போ 3 எலமெண்ட் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3. நம்பர் ஆஃப் பினா பி செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குது? பி செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குது? 2 எலமெண்ட் இருக்குது. ஸோ அப்போ 2 1 2. அப்போ 2 எலமெண்ட் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு நம்பர் ஆஃப் பினா நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு நம்பர் ஆஃப் பி அப்படின்னா நம்பர் ஆஃப் ஏல 3 இன்ட்டு நம்பர் ஆஃப் பியில் 2. ஸோ 3 × 2 இஸ் ஈக்குவல் டு 6. இதுக்குரிய ஆன்சர். இப்போ நமக்கு 3 ஆன்சர் எப்படி இருக்குது பாருங்கள், ஈக்குவலாக இருக்கா பாருங்களேன். நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு 6 வந்துருச்சு. நம்பர் ஆஃப் பி கிராஸ் ஏவும் 6 வந்துருச்சு. நம்பர் ஆஃப் ஏ இன்ட்டு நம்பர் ஆஃப் பியும் நமக்கு 6 வந்துருச்சு. ஸோ அவங்க சொன்னபடி ஷோ தட் 3 ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க. நமக்கு 3 ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஆன்சர் மட்டும் எடுத்து எழுதுனா போதும். நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு number of b cross a is equal to number of a into number of b is equal to எல்லாம் சேர்ந்த ஆன்சர் என்ன வந்திருக்கு? 6 அப்படி சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணால் போதும். இது நமக்கு ஃபஸ்ட் லெசனில் இருக்க ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் இருக்கிறதும் எக்ஸாம்பிளில் இருக்கிறதும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான். இது நமக்கு எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், டீட்டெயிலாக சொல்லித்தரோம்.